யாருங்க? நான் இங்கே புரட்சியா இங்கிருக்கு தங்களோ கண்ணீர்கள். ஆமா அஞ்சோ பஞ்சவன காவிகளை கட்டு வந்தார்களும் அபாய்ந்து மத சித்து ஆசைன்னு மணி அடித்து வசைன்னு போ செய்து இந்த கூடி இருக்கும் பெரியாருடைய திருவடி திருநாமங்களை என் திறமையில் கொண்டே வணக்கம். வணக்கம். அம்மம்மா சொல்லம்மா. இந்த தீர்ப்பு என்பதாக நான் வந்திருக்கும் நான் யார்? நீ யாரு? என் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? நான் எக்குளத்தில் ஜனித்தவள். எக்குளத்துக்கு ஜனித்தவள். அது மட்டுமல்ல, என் அண்ணா பிறந்தப்பார்களும் என் அறுவர் தாய்மார்களும் என் மாமன் மைத்தனும் என் அக்கா தாய்மார்களும் நம்மளுக்கா சில நன்கூடி எடுத்தார்கள். அங்க மாமன் வைக்கணும் கூட்டம் குலையாமல் கொண்ட போடாமல் என்றும் சிறந்தியுமா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லுமாக ஆணை போல் நடையும் குதிரை போல ஓட்டமும் எலுமிச்ச கனி எதிர்கணி நம்பிக்கை நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லுமாக ஆறாத நோயும் தீராத வழிகளும் விட்டு வாழையடி வாழையாக நம்மன் தன்னதுக்கு எப்படி வளர்ந்து வருகிறதோ குடும்ப அமரி பிரார்த்திக்க வணக்கம். அது மட்டுமல்ல, என் உடன் பிறவாத என் அண்ணாவாகிய செல்வண்ணா அவர்கள் அரும்பாடுபட்டு தட்டாஞ்சாவடிக்கு வந்தாண்ட என்ன வெள்ளாளப்பட்டு இருந்து நம்மளுக்காக நம்ம நண்பர்கள் வரவழைத்து மனம் இறங்கி அவர் துன்பத்தை நீக்கி நம்மளுக்காக அரும்பாடுபட்டு வெள்ளாளப்பட்டு இருந்து யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிறார். ஆனா அது எதுக்காக வந்திருக்கிறார்? இந்த கலையை மென்மேலும் வளர வைக்கணும். என்ன கலையை மென்மேலும் வளர வைக்கணும். நம்ம மாதிரி தெருக்கூத்து கலைஞருக்கு அவர் மாதிரி மதிப்பு கொடுக்கறது உலகத்திலேயே ஆள் இல்ல. ஆமா ஆமா. ஆனா எத்தனையோ யூடியூப் வர பார்த்திருக்கிறேன். ஒரு பொறுமை எத்தனையோ யூடியூப் எடுக்க வந்திருக்காங்க. இல்லாம கையிலேயே வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அங்கெல்லாம் ஸ்டாண்ட் வச்சு எடுப்பாங்க. அதனால அந்த அண்ணனுடைய செல்வ அண்ணனுடைய குடும்பம் வாழையடிய வலையாக நோயற்ற வாழ்வும் குறைவற்றி செல்லுமாக செய்யும் தொழிலும் போகும் தடவலியும் மென்மேலும் வளர வேண்டும் என்று நம்மன் மாரியம்மன் வேண்டுகிற வணக்கம். வணக்கம் அம்மம்மா. இந்த கீர்த்து என்பதாக நான் வந்திருக்கும் பொழுது குடிங்க, பொறுமையா குடிங்க, நல்லா மென்னு குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, சொல்லுமா. அமைதியா இருங்க, யாரும் தூங்காதீங்க. இதுக்கு மேல மெயினான மற்றபடி விலகி அச்சமில்லாத ரூபி. என் பேரும் அருக்காணி தங்கை. என்ன தேரமாட்டான் கோமலி, என்ன வெங்காயம் உனது பேர் அருக்காணி தங்கை சொல்றியே. நீ எப்படி பிறந்தாய்? ஆமாம்மா. நீ எந்த நாட்டுல இருக்கிற? நாங்கள் ஆண்டு வரைக்கும் நகரும் ஆண்டு வரைக்கும் சாம்ராஜ்யம். ஆனாடு கோனாடு, ஆனாடு கோனாடு, அழகு பொண்ணி வளநாடு, அழகு பொண்ணி வளநாடு. காராளன் பேரை சொன்னா நெல் விளையும், வேளாண் பேரை சொன்னா வேலையெல்லாம் பயிராகும். குமிஞ்சு மோல் பிடிக்கும், குருவம்சம் சாஞ்சி மோல் பிடிக்கும். சந்திரவம்சம் எங்க தெரிய போகுது உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சு நான் மதில். அதனால இத்தனை கவுண்டமாக இருக்கிறார்கள். அதுக்கு முன்னால் ஆனாடு கோநாடு அழகு பண்ணி வளநாடு எங்க நாடு ஆனாடு கோனாடாக இருந்தாலும் 10 மாதம் முன்னு சுமந்து பெற்ற என்னை பெற்றெடுத்த அன்னை பிள்ளை யாரு சொல்றவாடி. அம்மா 10 மாதம் சாப்பிட மாட்டேன். அம்மா 10 மாதம்
பூரா கல்லாக நான் என்னையா பண்ணுவேன்? பூரா ஆடலான்னு சண்டைக்கு வரீங்க. அட்டிங்க கொஞ்ச நேரம் நடந்து போகுது. என்னடி இப்படி பண்ற? என்னடியா பண்றது? அண்ணன் உட்காந்து நான் பேசலாமா? பேசு. அம்மம்மா கந்த வீட்டுக்காரன் போய் கூட்டு போயிட்டாலும் 10 மாதம் முன்னாடி 10 வெட்டு வெட்டு எங்க ஏ கை வச்சிருக்கிற? எப்படி அப்பையா எங்க கை வச்சிருக்கிற? எங்க எனக்கு இதெல்லாம் கேட்க மாட்டே நீ. பேச்சு கூட சொன்னாலும் எங்க போய் யாரா அப்படி அடிக்கிற? அடிச்சு முண்டை துப்பத்த முண்டைக்கெல்லாம் முது அடிக்கிறப்பா. 10 மாதம் முன்னாடி 10 வெட்டு சும்மா வெட்டுறேன். என் தாயோ தாமரை பெரிய நாச்சி. ஆமா இவங்க அம்மா தாமரை எங்க அப்பா மல்லிகை பூ. தாமரை பெரிய நாச்சி. என் தந்தையோ உன்னடையா கவுண்ட முன்னாடியே கவுண்ட பொம்மை கவுச்சேன். அது எப்போ வச்சுச்சு? தாமரை பெரிய செம்மைக்கும் உன்னுடைய கவுண்டருக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? நாங்களோ 3 பேர். யார் யாரு? யார் யார்? பொன்னர் பொன்னர் சங்கர் சங்கர் இந்த அரிக்காணி தங்கை. அந்த பன்னிகரி கடைக்காரங்க 2 பேரும். எந்த பண்ணிக்காங்க? சின்ன மடியில போட்டுக்கிறாங்களா? எங்க அண்ணன் வட்டமடா அப்புறம் பேசுகிறேன். ஆமா ஒரு அண்ணன் வேற இங்க மாட்டம் பேசி வச்சுட்டு ஆமாம்மா என் அண்ணமார்கள் தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் என்ன வாழ்த்து கொண்டு வருகிறார்கள். என்ன வாழ்த்தி கொண்டு வராரு? 12 விட்டு பங்காளி இருக்கு. நான் ஒரே செல்லப்பிள்ளை. ஒரே செல்லப்பிள்ளை எங்க தெரிய போகுது உனக்கு? இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் பொழப்பு போயிட்டாரு? அந்த 12 விட்டு பங்காளிகளுக்கு நான் ஒரே மகள் செல்லப்பிள்ளை. என்ன சொல்ற? கூட உள்ள போச்சு. சிலிண்டர் உள்ள போ. பெரியண்ண சாமியும் என் அண்ணாஜி சில்லண்ண சாமி எடுத்துறேன். நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அண்ணா சரி நாளையில என் அண்ணன் மகளே நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அண்ணா உங்களுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை செல்ல தங்கை நான் சொல்வது கேட்பேன் என்று கேட்டேன். என்ன தங்க வேணும்? எதை வேணும் கேட்டு சொன்னார்கள். அண்ணா எனக்கு விளையாடுறதுக்கு செல்ல கிளி ஒண்ணு வேணும். என்ன கிளி? ஜோசியம் பாக்குறதுக்கா? ஜோசியம் பாக்குறதுக்கா? கிளி விளையாடுறதுக்கு அந்த செல்ல கிளி. அம்மா அந்த கிளியில எங்க இருக்கு? விரல சூடு ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல 1000 கிளைகள் 1000 கிளைகளில் 1000 விழுதுகள் 1000 விழுதுகளில் 2000 இலைகள். அந்த 2000 இலையிலும் 2000 இலைக்கும் 2000 கிளிகள் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்குது. அதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். எங்க அண்ணமார்கள் அரும்பாடுபட்டு அந்த 2000 கிளையும் கூட கொஞ்சம் குஞ்சு விட்டாங்கடியா? நானும் பூரா கறி கொடுத்துட்டு இருப்பேன். என்னது 2000 கிளி? அம்மா அதுல ஒரே கிளி கூட எனக்கு பிடிக்கல. ஒண்ணு கூட பிடிக்கல? ஆமா. நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அண்ணா எனக்கு கிளி வேண்டும் என்றா என்ன கிளி வேண்டும் கேட்டேன். என்னன்னு பாட்டு பாடுன? தாயார் வளர்த்தங்கிலி வளர்த்தீங்க நீ பாடுற. அவன் என்னன்னு ஊதுறான். என்ன ஊதுறான்? நீங்க கொலை முடிஞ்சு போங்கடி போங்கடின்னு அவன் ஊதுறான். எனக்கு அண்ணா எனக்கு வடக்கத்து கிளி வேண்டாம்.
தெற்கு கிளி வேண்டாம், மேற்கு கிளி வேண்டாம், கிழக்கு கிளி வேண்டாம், ஏண்டி? வடக்கு கிளி வந்தா இந்த 9 நிமிஷம் மூத்து வருது ஓடிட்டு உட்கார்ந்து என்ன வடக்கு கிளி அது என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? நாம ஒண்ணு பேசினா அது வாது சூது பேசும். காது சுத்து பேசு. தெற்கு கிளி தெம்மாங்க பாடுமா? பாடாது பாடாது. இதெல்லாம் எங்க என் கண்ணுக்கு புரிய போகுது? ஒண்ணும் தெரியல. உடனே கிளி வேண்டாம் போட்டு பூச்சி விடுறாங்க. அதனால ஆனா பச்சைக்காரனா படி திருப்பனா எப்படி எப்படி இதெல்லாம் அழிஞ்சு போயிடாரு தாயில். அதனால நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அம்மா பரவாயில்ல ஏகப்பட்ட எனக்கு கிளி வேண்டும் வேண்டா. எப்படி கிளி தெரியுமா? என் தாயார் வளர்த்த கிளி. என்ன தாயார் வளர்த்த தாயார் வளர்த்த கிளி, தன் கிளி பொன் கிளி. தன் கிளி பொன் கிளி. தங்கா இப்படி சொல்லிராயே அதுக்கு அடையாளம் என்ன என்ன அப்படின்னு கேட்டார்கள். கண்ணு ரெண்டும் குண்டுமணி, குண்டுமணி, காது ரெண்டும் செவ்வரளி, காலி ரெண்டும் தாம்பரை தடாகம் போட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த கிளி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அண்ணா அந்த கிளி எங்க இருக்கு தெரியுமா? என்ன கிளி எங்க இருக்கு? அகடுகளை சுகடு பாரு, எங்க ஊர் பண்ணீங்களா? ஆடா இங்க இருக்கீங்களா? அகடுகள் சிகிடு பாரு, ஆளடிக்கு தச்ச கொம்ப, ஆளடிக்கு தச்ச கொம்பை. அது எங்க இருக்குது? எங்க? அம்மா என்னடா சொல்லுமா. அந்த மதியார செல்லியம்மா இருக்குல்ல, மதியார ஆமா செல்லியம்மா இருக்குல்ல, அந்த செல்லியம்மா ஆலயத்துல வலது தோல் மேல இருக்குது. எங்க? வலது தோல் மேல. அது என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? அம்மா எனக்கு ஆபத்து வரும்போது தெரியாது, என்னை விட்டுறாத, என்னை கொண்டு போயிருவாங்க, நான் இறந்துருவேன் அப்படின்னு அந்த செல்லியம்மா கிட்ட அழுகுது. அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா? அம்மா நீ மனக்கலங்க வேண்டாம், என்னிடத்துல பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ற. என்னிடத்தில் பாதுகாப்பா இருந்தாலும் எனக்கு மேல் பாதுகாப்பா வைத்திருக்கோம் அவன் தான். என்ன அவங்கதான், அவங்களும் ஒரு கடவுள் தான், கடவுளுக்கு சம்பந்தம். அதனால அவங்களிடத்துல இருந்தீனா உனக்கு இன்னும் என்னோட ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், நீ போமா என்று அந்த கிளியை என் அண்ணார் எடுத்து கொடுத்து அனுப்பினாரு. என் இடத்துல கொண்டு கொடுத்துட்டு, அம்மா அண்ணமார் எங்க சென்றா தெரியுமா? எங்க? பன்னி சண்டைக்கு போனாரு. ஓ பன்னி சண்டைக்கு. பன்னி சண்டைக்கு போன அண்ணமார்களை இன்னும் காணோம், எப்பொழுது வருவார் என்று வழிமால வெளிவித்து காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது அண்ணமார் வந்தாலும் முதல் முறையாக ஆலயம் எடுத்து தான் அரண்மனைக்கு செல்வேன். அதனால எப்பொழுது எங்க அண்ணமார் எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கிறேன். எங்க அண்ணமார் எங்க போனாலுமே பிள்ளை தங்க மாட்டாங்கடி. அதனால எங்க அண்ணமார் வருவார் என்று வழிமால வெளிவித்து